நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் தானாக வளரும் பொம்மையின் முடி. ஜப்பான்ல 1918வது வருஷம் ஒரு 17 வயசு பையன் ஒரு பொம்மை கடையில ஒரு அழகான ஜாப்பனீஸ் பொம்மையை வாங்குறான். அந்த பொம்மை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குமா. அதோட கண்ணு பிளாக் கலர்ல இருக்குமா. 40 சென்டிமீட்டர் ஹைட்ல இருக்குமா. அது மட்டும் இல்லாம அதோட முடி ஷோல்டர் வரைக்கும் இருக்குமா. ஜாப்பனீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்த அந்த அழகான பொம்மையை தன்னோட 2 வயசு தங்கச்சிக்கு அந்த 17 வயசு பையன் கிஃப்டா கொடுக்குறான். அந்த பொண்ணோட பேரு தான் ஒக்கிகோ. ஒக்கிகோக்கு இந்த பொம்மை ரொம்பவே பிடிக்குமா. சாப்பிடும் போது தூங்கும் போதெல்லாம் இந்த பொம்மையை வச்சுட்டே இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம எங்க வெளியே போனாலும் அந்த பொம்மையை கூடவே தான் எடுத்துட்டு போவாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க அந்த பொம்மையை ரொம்பவே நேசிச்சிருக்காங்க. 1919 வருஷம் ஒக்கிகோக்கு 3 வயசு இருக்கும் போது ஒரு மர்ம காய்ச்சல்னால அவங்க பாதிக்கப்படுறாங்க. அப்போ அவங்க இறந்தும் போறாங்க. இவங்க வழக்கத்தின்படி இறந்து போனவங்களோட 4 பொருளையும் வச்சு அடக்கம் பண்ணுவாங்களாம். அதாவது அவங்க ரொம்பவே நேசிச்ச 4 பொருளை அவங்களோட சேர்த்தே அடக்கம் பண்றதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி ஒக்கிகோ கூடவே 4 பொருளை வச்சு அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த பொம்மையை அடக்கம் பண்ணாம விட்டுடுறாங்களாம். ஒக்கிகோவோட நினைவாக அந்த பொம்மையை அவங்க வீட்டோட ஷெல்ஃப்ல வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு அமானுஷமான நிகழ்வு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஷோல்டர் வரைக்கும் இருந்த அந்த பொம்மையோட முடி கொஞ்சம் கொஞ்சமா வயிற்று பகுதி வரைக்கும் வளர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நாள்ல கால் வரைக்குமே அந்த முடி வளர ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்து ரொம்பவே பயந்து போயிட்டாங்க அங்க இருந்தவங்க. அந்த முடியை கட் பண்ணி விட்டுருக்காங்க. ஆனா மறுபடியும் அந்த முடி வளர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சம்பவம் தெரிஞ்ச ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒக்கிகோவிடவே அவங்க நேசிச்ச பொம்மையை நீங்க அடக்கம் பண்ணியிருக்கலாம். நீங்க அடக்கம் பண்ணாம விட்டதுனால ஒக்கிகோவோட ஆவி இந்த பொம்மை மேல ஏறி இருக்கு. இதனால தான் இந்த பொம்மையோட முடி நிக்காம வளர்ந்துட்டே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. சில காலங்கள் கழிச்சு ஒக்கிகோவோட ஃபேமிலியில இருக்காங்க வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்போ மெனாஞ்சி அப்படின்ற ஒரு கோயில்ல அந்த பொம்மையை ஒப்படைச்சிடுறாங்க. இப்போவும் அந்த பொம்மை அந்த இடத்துல தான் இருக்கு. நிறைய மக்கள் அந்த கோவிலுக்கு வரதுக்கு ரீசனே அந்த பொம்மையை பார்க்கறதுக்காக தான். இந்த பொம்மையை தான் ஒக்கிகோ அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இந்த பொம்மையோட முடி இன்னமும் வளர்ந்துட்டே தான் இருக்கான். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.